பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீதியானியரின் கைக்கு தன்னுடைய கோதுமையை தப்புவிக்கும்படியாய் ஆமென் கிதியோன் என்ன செய்கிறான்? அதை 6வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் தம்முடைய தூதனானவரை அனுப்பி அங்கே இருந்து அவனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இதை கேட்டதுமே உடனே கிதியோன் பேச ஆரம்பிக்கிறான். எப்படி பேசுகிறான் என்றால் 13வது வசனத்தில், என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து தான் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஆமென். அப்படி என்றால் இங்கே கிதியோன் மீதியானியருக்கு கோதுமையை தப்புவிக்க ஆலைக்கு சமீபமாய் போரடித்தாலும் அவன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? அவன் சிந்தையில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள். முற்பிதாக்கள் கர்த்தர் எப்படி எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், வனாந்தரத்தில் எப்படி நடத்தினார், எகிப்தியரை அதம் பண்ணினது, எகிப்திலிருந்து பொன் பொருட்களோடு புறப்பட பண்ணினது, இவைகளை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறான். அந்த அற்புதங்கள் எங்கே? அந்த செயல்கள் எங்கே? ஆமென். பொதுவாகவே நமக்குள்ள எந்த காரியம் அதிக சிந்தனையில் ஓடிக்கொண்டிருக்கிறதோ, நம்ம கிட்ட ஒருத்தங்க பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கும் போதே அவைகளை குறித்து தான் பேசுவோம். இங்கே கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பித்ததும் இவைகளை குறித்து கேட்க ஆரம்பிக்கிறான். இதை கேட்டதும் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட. என்னங்க பலம்? ஆமென். கர்த்தருடைய கிரியைகளை குறித்து சிந்தித்து கொண்டிருப்பது. இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை அதற்கு எதிரான சூழ்நிலையாய் தான் இருக்கிறது. மீதியானியர் வராங்க. புரிந்து கொள்ளுங்கள், எகிப்தியரோ மீதியானியரோ கர்த்தர் யுத்தம் பண்ணினா அவர் தான் ஜெயிப்பார். ஆமென். சிங்கமோ கரடியோ கோலியாத்தோ இது கர்த்தருக்கு ஒரு விஷயம் கிடையாது. ஆமென். அப்படி என்றால் சிந்தையிலே பலப்பட, ஆமென், ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும் தெரியுமா? முன்னே தேவன் செய்த கிரியைகள், முற்பிதாக்களுக்கு தேவன் செய்த கிரியைகள், இவைகளை எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். இவைகளை எண்ணிக்கொண்டிருக்கிறான். கர்த்தர் வந்து சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. கர்த்தர் அப்படியே அனுப்புகிறார். ஆமென். அன்று முற்பிதாக்களுக்கு என்ன செய்தாரோ அதே கிரியை ஆமென் இப்பொழுது நடக்கிறது. கர்த்தர் பெரிய விடுதலை, பெரிய வெற்றியை காண பண்ணினார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய கிரியைகளில் தோல்வி இருக்கும், அவருடைய கிரியைகளில் தோல்வி இல்லை. அவருடைய கிரியைகளை, அவர் செய்தவைகளை எண்ணிக்கொண்டிருங்கள். அது நம்மை பலப்படுத்தும், சுதந்திரிக்க வைக்கும், சத்துருவை மேற்கொள்ள வைக்கும். சிந்தையிலே பலப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் எண்ணங்களிலே ஆண்டவர் எங்களுடைய தோல்வியான கிரியைகளை கொண்டு வந்து அதை குறித்து நாங்கள் பார்க்காமல் உம்முடைய ஜெயமான கிரியைகளை நினைத்து நாங்கள் பலப்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.